இந்த வீடியோ எனக்கே ஒரு ரிமைண்டர், எனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு சாதுவான பர்சன், ரொம்ப சத்தமாக பேசக்கூட மாட்டேன், ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் செய்வேன். பட் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு ட்வின்ஸ் பிறந்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன். எல்லாத்துக்கும் கோவம் வருது, சட்டு சட்டுன்னு எல்லாத்தையும் கத்துறேன். ஸோ அந்த மாதிரி நான் மட்டும்தான் மாறியிருக்கேனா, இல்லை டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் மேய்க்கிறதுக்கு எல்லா விமனும் இப்படி தான் மாறிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மதர்ஹுட்லேயும் அதோட வர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேயும் நம்மளோட ஓன் செல்ஃபை தொலைச்சிடாமல் நம்மளாக இருந்து கிடைக்கிற இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணி கேப்சர் பண்ணி அதை மெமரிஸாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்பில் என்னோடய பர்சனல் தாட்ஸ் நான் பெருசாக ஷேர் பண்ணது கிடையாது. பட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ் பின்னாடி இருக்க மெமரிஸை நான் இப்போ எவ்வளோ செரிஷ் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. இப்போ கூட ஒரு 100 முறை என்னை டிஸ்டர்ப் பண்ண 2 பேரும் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் ஐ ட்ரை டு பி மோர் கிரேட்ஃபுல் அண்ட் பேஷண்ட்.